ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம ஷெட்யூல் ஒன்னுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்ப்பா. சரியா? ஷெட்யூல் ஒன்னில் வந்து நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், என்னென்ன எப்படி எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஃபுல் ஷெட்யூலுக்கான வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். சரியா? காலையில் வந்து ஃபுல் ஷெட்யூலுக்கான வீடியோ கொடுக்குறேன். நைட் வந்து ஷெட்யூல் ஒன் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு ஃபுல் ஷெட்யூலில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது. சரியா? ஸோ கொஞ்சம் ஸ்பெஷல் டாபிக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த ஃபுல் ஷெட்யூலை வந்து இன்னைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்போ முக்கியம் வந்து இந்த வாரத்துக்கான ஷெட்யூல். சரியா? ஷெட்யூல் ஒன்று தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வாரம் இந்த ஒரு பீரியட் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரியா? நம்மளுக்கு ப்ராசஸ் இன்னும் நிறையா இருக்குது. நம்ம என்ன வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8-10 மாதங்கள் வந்து நம்ம பயணிக்க போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த வாரம் என்ன பண்ண போகிறோம், அந்த நாள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல நீங்கள் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸை வந்து செலுத்துங்க. சரியா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோப்பா. ஸோ இந்த ஷெட்யூல் ஒன் வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாரம் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வரும். அந்த ஷெட்யூலில் நம்ம என்ன படிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இந்த டைம் டேபிளை, இந்த ஒரு ஷெட்யூலை உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கணும் பர்சனலாக. ஓகேவா? அதை வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். சரியா? இப்படி இப்படி பண்ணுங்க அப்படி. அப்போ இதுதான் உங்களுக்கு வரப்போகிற ஒரு வாரத்துக்கான ஃபுல் ஷெட்யூல். சரியா? காலையில் எந்திரிக்கிறீங்க, பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம். எப்படி இது ஒரு ப்ராசஸாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஷெட்யூலும். சரியா? இதில் எல்லாமே வந்து நீங்கள் கிளியர் கட்டாக வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவாப்பா? சரி, இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லா டீட்டெயிலும் வந்து பேசலாம். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஓகேவா? கையில் வந்து ஒரு நோட்டும் பென் எடுத்துக்கோங்கப்பா. எடுத்து ஷெட்யூலை வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீக்கான ஷெட்யூல். சரியா? நான் ஃபுல் ஷெட்யூல் கொடுத்துட்டாலும், நாளைக்கு ஃபுல் ஷெட்யூல் கொடுத்துருவேன். சரியா? ஃபுல் ஷெட்யூல் நான் கொடுத்துட்டாலும், அதை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாலும், வாரம் இந்த ஷெட்யூல் வீடியோ வரும்போது, நீங்கள் வீடியோ முன்னாடி உட்காரும்போது ஒரு நோட்டும் பெண்ணோட தான் உட்காரணும். புரியுதா? நீங்கள் ஜெயிக்கணும்னா பண்ணுங்க. இல்லை சார் எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் பிடிஎஃப் கூட வச்சு பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை வந்து செய்யணும். சரியா? நீங்கள் எழுதும்போது தான், நீங்கள் ஒரு நோட்டை போட்டு ஷெட்யூல் ஒன் இந்த வாரம் நம்ம இதை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் எழுதும்போது தான் அது உங்களோட மைண்டில் போய் ரிஜிஸ்டர் ஆகும். புரியுதா? நீங்கள் ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிட்டீங்க, ஒரு பிடிஎஃப் மட்டும் ஜெராக்ஸ் போட்டு அப்படி ஓரமாக வச்சிட்டீங்க, இல்லை ஃபோனில் பிடிஎஃப் வாங்கி அப்படியே ஸ்டோரேஜில் போட்டிங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். உங்கள் மைண்டுக்குள்ளே அது வரவே வராது. சரியா? ஸோ அதனால் இப்போவே வந்து ஒரு நோட் பென் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா வந்து நோட் பண்ணுங்க. என்னென்ன இருக்குன்னு சும்மா ஷார்ட்டாக கூட நோட் பண்ணிக்கோங்க. 6th இயல் ஈன்னு போடுங்க. 1, 2, 3 ஷார்ட்டாக கூட நோட் பண்ணிக்கோங்க. புரியுதா? எதையுமே நம்ம கஷ்டம்னு நினச்சா தான் அது கஷ்டம். ஓகேவா? சரி, ஓகேப்பா. இப்போ இந்த வாரத்துக்கான ஷெட்யூல் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த வாரம் எப்போ நம்மளுக்கு ஆரம்பிக்குது. 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும். சரியா? நாளைக்கு மண்டேல இருந்து நெக்ஸ்ட் சண்டே வரைக்கும் இந்த 1 வீக் ஷெட்யூல் வந்து இருக்கும். ஓகேவாப்பா? ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம 6th இயல் 1, 2, 3 வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு டவுட் வந்துருக்கும். சார் என்ன சார் நம்ம இப்போ பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கேட்பீங்க. சார் நம்ம முன்னாடியே 3 ஷெட்யூல் முடிச்சிருந்தோமே, இப்போ திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுறோமே சார் அப்படின்னு. உங்கள் எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு ரிவிஷன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அப்படி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ நம்மளுக்கு நிறையா நியூ ஸ்டூடெண்ட் ஆட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட அப்போ ஜாயின் பண்ணாங்க பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நாங்கள் வந்து புக்ஸ் கலெக்ட் பண்ணோம். நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து எங்களுக்கு இதை பற்றிலாம் வந்து டீட்டெயில் தெரிஞ்சுக்கிற கொஞ்சம் டைம் ஆச்சு. எங்களால் வந்து சரியாக வந்து முடிக்க முடியல சார். நீங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் நான் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். அதனால் வந்து நான் பாதி தான் சார் முடிச்சிருக்கேன். அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமா? அப்படிங்கிற மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட் ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்தோம். நம்மளும் வந்து எல்லா சைடும் யோசிச்சு, ஏன்னா இப்போ ஒருத்தர் முன்னாடி, ஒருத்தர் பின்னாடி இப்படி அன்ஈவனாக போனோம்னு வைங்களேன், அது யாருக்குமே வந்து கரெக்டான ஒரு ப்ராசஸாக வந்து இருக்காது. சரியா? ஸோ அதுக்காக தான் நம்மளும் வந்து யோசிச்சு, ஸோ இது நல்லது தானே. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நல்லது தானே. ஏற்கனவே படிச்சுட்டாங்க அப்படின்னா, இப்போ திரும்ப இதை படிக்கிறது தான் நல்லது தானே. ஓகேவா? பெனிஃபிட் தானேங்க. பாசிட்டிவ் தானே. ஸோ அதனால நம்ம இதை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி மட்டும் வச்சிருக்கோம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ ஒன் பை ஒன்னா பாருங்க. நான் தெளிவாக வந்து சொல்கிறேன். 6th பொறுத்த வரைக்கும் இயல் 1, 2, 3 ஓகேவா? இயல் 1, 2, 3 கம்ப்ளீட்டா பார்த்துறணும்ப்பா. அப்புறம் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நம்ம அகர வரிசை ஓரெழுத்து ஒரு மொழி. ஓகேவா? ஸோ 6th தமிழ் நியூ புக்ல இயல் 1, 2, 3 பார்க்கணும். இந்த 3 இயலுக்கும் நான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ எப்போ எந்த வீடியோ வரும் அப்படிங்கிறதுக்கான அந்த டைம் டேபிள் ஃபார்மேட், அந்த ஒரு சார்ட்டை வந்து நான் இன்னைக்கு நைட் வந்து உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? ஸோ லைவ்ல வரேன். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அகர வரிசை ஓரெழுத்து ஒரு மொழி இது ரெண்டுத்துக்குமே வந்து பிடிஎஃப் ரெடி பண்ணி அந்த பிடிஎஃப் வச்சு நாங்கள் கிளாஸ் எடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அதாவது ஓல்டு புக்கு, நியூ புக்கு, ஸ்பெஷல் அவுட் சோர்ஸ் இது எல்லாத்தையும் கலந்து ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி அதை வச்சு நாங்கள் கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா?
அந்த கிளாஸை நம்ம வீடியோவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான அந்த பிடிஎஃபையும் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். சரியா? ஸோ மேக்ஸிமம் கொஞ்சம் கவனிங்க. இப்போ வீடியோவாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக ஸ்டோர் ஆகும். சார் என்னால் வீடியோ பார்க்க டைமே இல்லை சார், சுத்தமாக இல்லை சார், என்னால் வந்து ஒரு நாளைக்கு 1 ஹவர் 2 ஹவருக்கு மேலே என்னால் ஒன்றுமே உட்காரவே முடியாது சார் அப்படிங்கிறவங்க மட்டும் பிடிஎஃபை யூஸ் பண்ணுங்க. சரியா? இல்லாதவங்க மற்ற எல்லாரும் வீடியோ ஒன்ஸ் பார்த்துட்டு ஒரு மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பிடிஎஃப் பாருங்க. உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னமோ இருக்கு அப்படிங்கிறது தெரியுமே தவிர, அது எதுக்காக அங்கே குடுத்துருக்கோம், என்ன அது காரணங்கிறது உங்களுக்கு தெரியாம போயிரும். ஓகேவா? ஸோ அதனால கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் பிடிஎஃப் யூஸ் பண்ணுங்க. அடுத்துப்பா யூனிட் 7 பொறுத்தவரைக்கும் 14 கீழ்க்கணக்கு நூல்கள் இன்ட்ரோப்பா. இன்ட்ரோ அதாவது 14 கீழ்க்கணக்கு நூல்கள்னா என்ன? அதுக்குள்ள என்னென்ன நூல்கள் இருக்கு? அதை எப்படி வந்து தொகுத்தாங்க? எப்படி இயற்றுனாங்க? இந்த மாரி விஷயங்கள் எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நாலடியார். ஓகேவா? இந்த 2 டாபிக் வந்து நம்ம யூனிட் 7ல பார்க்க போறோம். இதுக்கும் நம்ம இலக்கணத்துக்கு சொன்ன மாதிரி அதே தான். நம்ம இந்த எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அவுட் சோர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம பிடிஎஃபா எடுத்து ஒரு பிடிஎஃப் ஆக்கி அதை வந்து கிளாஸும் நடத்தி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அந்த பிடிஎஃபையும் வந்து நம்ம குரூப்ல வந்து உங்களுக்கு போட்டுருவோம். சரியா? கிளாஸை கவனிச்சுட்டு பிடிஎஃப் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயுமே சொல்றேன்ப்பா. எந்த ஒரு விஷயத்திலயுமே, எந்த அகாடமில நீங்க படிச்சாலும் சரி, எந்த பேட்ச்ல வந்து நீங்க சேர்ந்து படிச்சாலும் சரி, ஒரு பிடிஎஃப் ஒண்ணு குடுக்குறாங்க அப்படின்னா, அத நீங்க வந்து அப்படியே வாங்கி நீங்களா அத அப்சர்வ் பண்றீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அதுல எதுவுமே புரியாது. புரியுதா? ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க அது என்ன அப்படிங்கிறத ஒரு ஒரு வாட்டி சொல்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், அந்த பிடிஎஃப்கே வந்து யூஸ். அதுதான் உண்ம. நம்ம நோட்ஸுக்கே வந்து அதான் சொல்லுவோம். நம்ம வந்து இப்ப ஏன் வந்து நம்ம டார்கெட் 1ல நோட்ஸ் குடுக்காம, டார்கெட் 2, டார்கெட் 3ல குடுக்குறோம். ஏன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த லெசன் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். இந்திய அரசியலமைப்புனா இதுதான் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். ஸோ அப்படி பண்ணிக்கிட்டா தான், இப்ப அங்கே 10 பாயிண்ட் குடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடத்துக்குள்ள ஒரு டாபிக் வந்து 10 பாயிண்ட் குடுத்துருக்காங்கன்னா, அத நாங்க இங்க வந்து 3 பாயிண்ட்டா சுருக்கி நோட்ஸ்க்குள்ள கொண்டு வந்திருப்போம். அப்ப நீங்க அந்த 10 பாயிண்ட்ட ஃபர்ஸ்ட் படிச்சிருந்தா தான், இந்த 3 பாயிண்ட் அங்கேருந்து தான் வந்திருக்கு. இந்த 3 பாயிண்ட் வந்து அந்த 10 பாயிண்டோட கனெக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு முதல்ல கிடைக்கும். சரியா? அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து ராவா வந்து உள்ள வந்து இது பண்ணுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கோ, ராவா வந்து நம்ம கையில என்ன சோர்ஸ் இருக்கு? புக் இருக்கு. இப்ப 6த் தமிழ் படிக்கணுமா? 1 டூ இயல் படிக்கணுமா? அந்த இயல எடுங்க. புக்க எடுத்து கையில வைங்க. வச்சு அந்த ஃபர்ஸ்ட் இயல்னா என்னதான் குடுத்துருக்காங்க? சும்மா திருப்புங்க. எடுத்தோனே நீங்க படிச்சு அப்படியே நீங்க ஒரு வாட்டி ரீட் பண்ணோனே உங்க மைண்ட்ல நின்னு, நீங்க அப்படியே அந்த அந்த இயல்ல டெஸ்ட் வச்சா 100க்கு 120 மார்க் கூட போடலாம்ப்பா. அப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்ல. புரியுதா? ஒரு இயல எடுத்து வச்சு சும்மா பெரட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரலா ஃப்ரெண்ட்லியா முதல்ல பழகுங்க. புக் வந்து உங்களுடைய நண்பன். மிகப்பெரிய, மிக நல்ல நண்பன். உங்களுக்கு புத்தகம் தான். உலகத்திலேயே வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள வந்து மிகப்பெரிய, மிக நல்ல, உங்களுக்கு துரோகம் பண்ணாத, உங்களுடைய அறிவ வளர்க்கக்கூடிய, உங்களுக்கு வந்து சதி பண்ணாத, உங்களுக்கு வந்து நெகட்டிவ் இல்லாம பாசிட்டிவ் குடுக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பன் அப்படிங்கிறது புத்தகங்கள் தான். புரியுதா? புத்தகங்கள நேசிச்சு படிங்க. எப்பயுமே ஐய்யயோ! இத படிக்கணுமா? அப்படின்னு நெனச்சு தொறக்காம, அப்பாடா! இன்னைக்கு இத படிக்க போறோம் ஜாலி அப்படி உட்கார்ந்து படிங்க. புரியுதா? இதுல என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். இயல் 1ன்னு சொல்றாங்க. என்னதான்ப்பா குடுத்துருக்காங்க? சிலப்பதிகாரம்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னப்பா? பாரதியார் வந்து இந்த பாட்டு எழுதியிருக்காரு. ஏன் எழுதியிருக்காரு? எத பத்தி எழுதியிருக்காரு? ஸோ அப்ப அவர் எழுதும்போது இத எப்படி எழுதியிருப்பாரு அந்த காலத்துல? இப்படிலாம் திங்க் பண்ணுங்க. புரியுதா? அதுக்குள்ள டீப்பா போங்க. புரியுதா? அதுக்குள்ள நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ டீப்பா போக தான் உங்களோட நாலேட்ஜ் வந்து டெவலப் ஆகும். சரியா? அது அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். நம்ம ஏதோ வந்து குடுத்தோம், ஏதோ வந்து நம்ம படிச்சோம். இந்த லெசன் நீங்க படிக்கணும்ப்பா இந்த வாரம். டக்கு டக்குன்னு படிச்சு முடிச்சாச்சுப்பா. அது வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து அந்த இதுல வந்து கிடைக்காது. புரியுதா? அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அந்த லெசன எடுத்தோனே முதல்ல அந்த லெசன் வந்து நம்மளுக்கு மைண்ட்ல ஏறிரும்ங்கிறத நெனைக்கிற அந்த நெனப்ப மொதல்ல தூக்கி போடுங்க. இந்த ஒரு வாரம் நம்ம இப்ப வந்து இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு பாடம் குடுத்துருக்கோம். இந்த ஒரு வாரம் படிச்சா போதும்ப்பா அவ்வளோதான். எக்ஸாம்ல போய் இந்திய அரசியலமைப்பு 20 கொஸ்டின் கேட்டாலும் அடிப்பேன். அது வந்து பெரிய முட்டாள்தனம். 10 வாட்டியாவது குறைஞ்சது அந்த பாடத்த நீங்க படிக்கணும். அப்பனா தான் உங்களுக்கு அது வந்து ஸ்டோர் ஆகும். இந்த புரிதலுக்கு முதல்ல வந்துருங்க. ஏன்னா நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறீங்க, ஒரு வாட்டி படிச்சுட்டு, ஐய்யயோ! நம்மனால இது முடியாது போல, ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல, நம்ம இந்த ஒரு பாடத்தையே ஞாபகம் வச்சுக்க முடியல. நம்ம எங்கிட்டு இன்னும் 100 பாடம் படிச்சு, நம்ம இத எப்படி ஞாபகம் வச்சு ஸோ இந்த மாதிரி மைண்ட் போயிருது நெறைய பேத்துக்கு. புரியுதா? இங்க தான் நெறைய பேர் மிஸ்டேக் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி படிச்சோனே, அந்த ரிசல்ட் சரியா வரல. நம்ம ஒரு லெசன் படிக்கிறோம். அதுல 40 கொஸ்டின் டெஸ்ட் வைக்கிறாங்க. நம்மளால 15, 20 கொஸ்டின் மேல போட முடியல. அப்ப அவ்வளோதான்ப்பா நம்ம வேஸ்ட்டுப்பா அவ்வளோதான்ப்பா. அப்படி போயிடுறீங்க. அது கிடையாதுங்க. அது தப்பு. திரும்ப அந்த பாடத்த ரிவிஷன் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க ஒரு வாட்டி பண்ணோம்னா வரவே வராது. எத்தனையோ பேர் இங்க சைக்கிள் ஓட்டுறவங்க இருப்பீங்க, வண்டி ஓட்டுறவங்க இருப்பீங்க, கார் ஓட்டுறவங்க இருப்பீங்க. ஒரே நாள்லயா கத்துக்கிட்டீங்க? ஒரு தடவ எடுத்தோனயா கத்துக்கிட்டீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. அதே மாரி தான் படிப்பும். புரியுதா? கல்வியும் அதே மாரி தான். சரியா? இதையும் வந்து நீங்க ரிப்பீட்டடா செய்யணும்.
சரியா? அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? நம்ம சேனலை ஃபாலோ மட்டும் பண்ணுங்க போதும். சரியா? நம்ம ஸ்டூடெண்ட் நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கப்பா. நான் அத சொல்லணும்னு நெனச்சேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ரெக்வெஸ்ட் என்னன்னா, பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, YouTubeல நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிறவங்களும் சரி, நோட்டிஃபிகேஷன் அதாவது அந்த பெல் ஐக்கான வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனடியா வந்து ஷோ ஆகும். சரியா? உடனடியா உங்களுக்கு அப்டேட்டடா இருப்பீங்க. 2வது இந்த இந்த ஒரு விஷயத்திலேயே நீங்க கனெக்டடாவே இருப்பீங்க எப்பயுமே. இந்த டிஎன்பிஎஸ்சி நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிறது இந்த விஷயத்த விட்டு நீங்க வெளிய போகவே கூடாது. நான் அதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நீங்க YouTubeஆ இருக்கட்டும், Facebookஆ இருக்கட்டும், Instaவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இது சம்மந்தப்பட்ட சேனல்கள ஆட் பண்ணி வைங்க. தேவையில்லாத சேனல் எல்லாத்தையும் ஒதுக்குங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புரியுதா? உங்களுக்கு என்னங்க வேல? நம்மளுக்கு படிப்பு, நம்ம அரசு அதிகாரி ஆகணும், நம்ம போஸ்டிங் வாங்கணும், நம்ம குடும்பத்துக்கு வந்து நம்ம வந்து காப்பாத்தணும், நம்ம தோள்ல தூக்கி சுமக்கணும், நம்ம வந்து எல்லார் முன்னாடி வந்து ஜெயிச்சு காட்டணும். அதானே நம்மளோட இலக்கு. அப்படிங்கிறபோது அத அடையிற வரைக்கும் வேற எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. புரியுதா? நம்மளே நம்ம யாருங்கிறத தெரிஞ்சு நம்ம அவாய்ட் பண்ணிறணும். இன்ஸ்டா சார் காலையில எந்திரிச்சேன்னா நைட் வரைக்கும் இன்ஸ்டா தான் சார் நோண்டுறேன். படிக்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா படிக்கவே முடியல சார். இன்ஸ்டாவ அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. முதல்ல அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. எதெல்லாம் நம்மளுக்கு வீக் பாயிண்ட்டோ அத பூரா தூக்கி எறிங்க. நீங்க ஜெயிச்சுருவீங்க. இதுதான் உண்மை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மனசாட்சிய தொட்டு யோசிச்சு பாருங்க. போன எக்ஸாம் மிஸ் பண்ணவங்க, எவ்வளோ டைம் வந்து நீங்க வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க? எவ்வளோ டைம் நீங்க யோசிச்சிருப்பீங்க? இந்த டைம் படிச்சிருக்கலாம். நம்ம தேவையில்லாம இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோமே! இவ்வளோ நேரம் உட்காந்து இன்ஸ்டா நோண்டிக்கிட்டு இருக்கோம், டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம், சும்மா வந்து ஃபோன நோண்டிக்கிட்டு இருக்கோமே! இப்படின்னு வந்து எவ்வளோ பேர் யோசிச்சிருப்பீங்க. புரியுதா? அந்த விஷயங்கள் இப்பயும் நடக்கும். திரும்பவும் உங்களுக்கு நடக்கும். அப்ப அது நடக்காம இருக்க என்ன பண்ணணும்? அந்த வாய்ப்பே நீங்க குடுக்கக்கூடாது. இன்ஸ்டா இருக்கிறதுனால தானே அதுக்குள்ள போய் நீங்க 1 மணி நேரம், 2 மணி நேரம் வீணாக்குறீங்க. இன்ஸ்டாவே அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. என்ன இப்ப கெட்டுற போது சொல்லுங்க? இப்ப நீங்க இன்ஸ்டா யூஸ் பண்ணலங்க. சரியா? இப்ப உங்களுக்கு சொல்லி இப்ப உலகத்துலருந்து உங்கள தள்ளி வச்சுருவாங்களா? என்ட்ட இன்ஸ்டாவே கிடையாது தெரியுமா? என்ட்ட இன்ஸ்டா ஐடியே யூஸ் பண்றது இல்லங்க. நான் இன்ஸ்டா ஐடி என்னோட மொபைல்ல நான் இன்ஸ்டாகிராம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. என்னோட ஐடி கூட நான் உங்களுக்கு சொல்றேன். குரூப்ல கூட சொல்றேன். போய் பாருங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஃபோட்டோவோட சரி. அப்ப என்ன இருந்துச்சோ அது மட்டும் தான். நம்ம உள்ளே போறதில்ல. நம்மளுக்கு தேவல Facebook அதே மாரி தாங்க. Facebookம் என் அக்கவுண்ட்ல என் ஃபோன்ல Facebook இருக்காது. அதெல்லாம் வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணி 4, 5 வருஷம் ஆச்சு. தேவையில்லங்க. நம்மளோட இலக்கு என்ன? நம்மளோட கோல் என்ன? அத நோக்கி போய்க்கிட்டே இருக்கணும். நம்ம போய் இன்ஸ்டாலயும், Facebookலயும் அடுத்தவங்க போடுறத பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மள பத்தி 4 பேர் இன்ஸ்டாலயும், Facebookலயும் போடணும். புரியுதா? அதுதான் வெற்றி. சரியா? எப்பயுமே பார்வையாளராவே இருக்காதீங்க. பார்ட்டிசிபென்ட்ஸா இருங்க. ஓகேவா? மேக்ஸ பாருங்க. மேக்ஸ்ல டைம் அண்ட் ஒர்க் வந்து நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி டைம் அண்ட் ஒர்க் குடுத்துருந்தோம். கொஞ்சம் கிளாஸஸ் முடிச்சுட்டோம். இந்த இதில நான் ஃபுல்லா முடிச்சுட்டு, அது போக உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்கும் சொல்லிக் குடுக்க போறேன். சரியா? நெறைய பேர் வந்து கேட்டுருக்கீங்க. சார் கொஞ்சம் பேசிக் மேக்ஸ்லாம் சொல்லுங்க சார். கொஞ்சம் எங்களுக்கு இந்த அடித்தல், திரு க அ அடிக்கிறது, டிவிஷன் பண்றது, அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்றது, அடிஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு குழப்பமா இருக்குங்கிற மாரி சொல்லியிருந்தீங்க. நான் அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஷார்ட்கட் அப்புறம் பேஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? அது ஒரு கிளாஸ் வந்து இந்த வாரத்தில போட்டுறலாம். பேஸ்மெண்ட் கிளாஸ்ன்னு போட்டு அது வந்து ஃபுல்லா வந்து நம்ம போட்டுறலாம். முடிஞ்சா நான் இன்னைக்கு கூட போடுறேன். இன்னைக்கு இல்ல நாளைக்கு கூட ஃபர்ஸ்ட் கிளாஸா கூட நம்ம போட்டுறலாம். ஓகேவா? எவ்ரிடே வந்து காலையில 5 மணிக்கு வந்துரும்ப்பா. டைம் அண்ட் ஒர்க்க பொறுத்தவரைக்கும் நாளையிலேருந்து காலையில 5 மணிக்கு கிளாஸஸ் ஆரம்பிச்சிரும். ஸோ எல்லாம் தயாரா இருங்க. பார்க்க முடிஞ்சவங்க 5 மணிக்கு கரெக்ட்டா லைவ் வந்து அட்டெண்ட் பண்ணிருங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். அடுத்து நம்ம எக்ஸாம் வரைக்கும் டெய்லி காலையில 5 மணிக்கு கரெக்ட்டா உங்கள நாங்க எழுப்பிருவோம். 5 மணிக்கு எந்திரிச்சுக்கோங்க. ஒரு 5:15 to 5:30க்குள்ள லைவ் வந்து வந்துரும். சரியா? அதுக்குள்ள நீங்க ரெடி ஆயிக்கோங்க. ஃப்ரெஷ் அப் ஆயி ரெடி ஆயிக்கோங்க. 5:30க்குள்ள உங்களுக்கு லைவ் வந்து வந்துரும். ஸோ இத வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். நம்ம ஸ்டூடண்ட்ஸே நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சார் லைவ் கிளாஸ் நீங்க காலையில வச்சது சூப்பரா இருந்துச்சு சார். நான் கூட நீங்க ஃபர்ஸ்ட்டு சொன்னப்போ கூட நாங்க நம்பல. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணும்போது தான் தெரியுது. அன்னைக்கு டே ஃபுல்லாமே பயங்கர எனர்ஜியா இருக்கு சார். காலையில எந்திரிக்கிறது அத விட எந்திரிச்சு காலையில எடுத்தோனே அந்த மேக்ஸ் போட்டு பார்க்குறது அப்படிங்கிறது அன்னைக்கு டேவும் பிரெயினும் வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்கு சார் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுதான் உண்மை. நீங்க இன்னுமே வந்து நம்ம இப்ப நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் போல இல்லையா? ஸோ இந்த 1 மந்த் நீங்க டெய்லி காலையில 5:00 எந்திரிச்சு இந்த மேக்ஸ் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க இன்னும் வந்து பயங்கரமா டிஃபரன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. புரியுதா? சரி ஓகே. இப்ப அடுத்து ஜிஎஸ் பாருங்க. பாலிட்டில இந்திய அரசியலமைப்பு உங்களுக்கு தெரியும் 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. இதுக்கான தமிழ் மீடியம் கிளாஸஸ் வந்து நான் நடத்தி போட்டுறேன். அதே மாரி இங்கிலீஷ் மீடியம் கிளாஸஸும் சங்கீதா மேம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து எடுப்பாங்க. சரியா? நம்மளுக்கு தெரிஞ்ச மேம் தான். ஸோ அவங்க வந்து கிளாஸ் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் வந்து அதுக்கான வீடியோவும் வந்து இதில வரும். இங்கிலீஷ் புக்க வச்சு உங்களுக்கு தமிழ்ல வந்து டீச் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ பொறுத்தவரைக்கும் இந்திய பொருளாதாரம். ஓகேவா? இந்தியன் எக்கனாமி 11th ஸ்டாண்டர்ட்ல உள்ள பாடம். இதுவும் வந்து தமிழ் கிளாஸ் வந்து நான் எடுத்துக் குடுத்துடுறேன். இங்கிலீஷ் மீடியம் புக் கிளாஸ் வந்து மேடம் வந்து எடுத்துக் குடுத்துருவாங்க. சங்கீதா மேம் வந்து எடுத்துக் குடுத்துருவாங்க. அடுத்து வந்து ஜிஎஸ்ல ஸ்பெஷல் டாபிக். ஸ்பெஷல் டாபிக்க பொறுத்தவரைக்கும் லோக்பால்,
அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம இந்த வாரம் பார்க்குறோம். சரியா? இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேணாம். இதுக்கான பிடிஎஃப்பும் என்னென்ன நடந்திருக்கு, இப்போ வரைக்கும் என்னென்ன டேட்டா இருக்குது, என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கான ஒரு பிடிஎஃபாக நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ அந்த பிடிஎஃபை நீங்கள் பார்த்து படிச்சுக்கிட்டா போதும். நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நான் உங்களுக்கு என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலாக சொல்லிடுறேன். லோக்பால்னா என்ன, அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, என்ன பண்ணுது, அது எதுக்காக வந்துச்சு, என்ன ஏதுங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக கிளாஸில் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவாப்பா? ஸோ அடுத்தது பாக்ஸ் டாபிக். பாக்ஸ் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் 6th லெசன் 1, 2, 3, 4 பார்க்க போகிறோம்ப்பா ஹிஸ்ட்ரியில். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம். சரியா? லெசன் தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் வீடியோஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜிஎஸ் வீடியோஸ், அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு நீங்கள் டெய்லி பார்த்துருவீங்க. அது நீங்களே பார்த்து தான் ஆவீங்க. ஓகேவா? அது ப்ராப்ளம் இல்லை. இந்த ஸ்பெஷல் டாபிக், பாக்ஸ் டாபிக்லாம் வந்து நம்ம கொடுக்க நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அதுக்காக நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டுலாம் வந்து நீங்கள் தேடவோ வைக்கவோ அந்த மாதிரிலாம் வேணாம். நம்ம எடுத்து கொடுக்குறது மட்டும் நீங்கள் டேட்டா மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா? இதில் இன்னும் ஒன்று மட்டும் மிஸ் ஆகும். சரியா? பல பேர் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. திருக்குறள் கொடுத்துருந்தோம். சரியா? திருக்குறள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நான் உள்ள ஆட் பண்ணலை. சரியா? ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய ஏரியா நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்குது. சரியா? அதனால நம்ம திருக்குறள் ஆட் பண்ண வேணாம். ஓகேவா? திருக்குறள் நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு டெய்லி ஒரு ஷார்ட்ஸா வந்து கொடுக்குறேன். ஓகேவா? மொத்தமே வந்து நம்மளுக்கு 20 அதிகாரங்கள் தான் இருக்கு. நம்மளுக்கு ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் அப்படின்னு வச்சாலும் கூட, ஒரு 200 குறளுக்குள்ள தான் வந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். சரியா? அதுலயுமே வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்மளுக்கு வந்து எது எது முக்கியமா வந்து இருக்கோ, அது எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்து உங்களுக்கு ஷார்ட்ஸா குடுக்குறேன். அது போக இடையில வந்து உங்களுக்கு திருக்குறள் பத்தின ஜெனரல் வீடியோ இதெல்லாம் வந்து நான் குடுக்குறேன். அப்புறம் ஷார்ட்ஸில் வந்து டெய்லி ஒரு 2 குறள் கூட பார்ப்போம். நம்ம 2 குறள் எடுத்துட்டு, அந்த 2 குறளில் வந்து நம்ம என்னென்ன சொல்லும் பொருளும் எதுவும் வருதா? அணி எதுவும் வருதா? அதுக்கப்புறம் வந்து அதுக்கான விளக்கம் என்ன? அப்படிங்கிறத நான் ஷார்ட்ஸில் வந்து டெய்லி ஒரு 2 ஷார்ட்ஸ், 3 ஷார்ட்ஸ் போட்டு கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். சரியா? அதை நம்ம வந்து அப்படி பார்த்துக்குறோம். ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே இதில வந்து நீங்க இது பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். நெறையா தெரியும். என்னடா இவ்வளோ இது படிக்கணுமா? அப்படிங்கிற மாரி ஆயிரும். அப்படி இருக்கவே கூடாது. புரியுதா? அப்படி உங்களுக்கு வந்து அது ஒரு படிப்புங்கிறது ஒரு சுமையாவே ஆகிரக்கூடாது உங்களுக்கு. சுமை ஆயிருச்சு, ஒரு பாரமா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, உங்கனால அதுக்கப்புறம் கன்டின்யூ பண்ண முடியாது. நீங்க எனர்ஜி இழந்துருவீங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க, கொஸ்டின் பேப்பர் எப்ப குடுப்போம்? இந்த வாரத்துக்கான டெஸ்ட் எப்ப அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நான் மேலேயும் வந்து போட்டிருக்கேன்ப்பா. வீக் 1 அதாவது 18 வாரத்தில இது வீக் 1 ஃபுல் ஷெட்யூல் வந்து நான் குடுக்குறேன். ஸோ இதே பேட்டர்ன்ல தான் ஃபுல் ஷெட்யூலும் வரும். நான் இன்னைக்கு நைட்டு இல்ல நாளைக்கு வந்து உங்களுக்கு குடுத்துர்றேன். எக்ஸாம் வந்து 6/9/2025 சரியா? இந்த வீக்குக்கான டெஸ்ட். ஓகேவா? இந்த கொஸ்டின் பேப்பர் எப்போ வரும்? சாட்டர்டே வரும்ப்பா. 6/9/2025 சனிக்கிழமை காலையில வந்து உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்துரும். ஆன்சர் கீயை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மறுநாள் 7ஆம் தேதி சண்டே அன்னைக்கு இந்த டைமிங்ல இப்போ எப்படி இந்த வீடியோ வருதோ இந்த டைமிங்ல நான் ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு குடுத்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட். ஓகேவா? ஸோ ஆன்சர் கீ குடுத்த உடனேயே உங்களுக்கு மார்க் நீங்க வந்து அப்லோட் பண்றதுக்கான கூகுள் ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு குடுத்துருவேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம எப்போ குடுப்போம் அப்படின்னா 10ஆம் தேதி குடுப்போம். உங்களுக்கு 3 நாள் டைம் இருக்கு. நம்ம ஆல்ரெடி இத பத்தி சொல்லிட்டோம். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே 3 நாள் டைம் இருக்கு. ஸோ இந்த 3 நாள் நீங்க டைம் எடுத்துக்கிட்டு, அதுக்குள்ள யாராவது எக்ஸாம் எழுத முடியாதவங்க மேக்ஸிமம் சாட்டர்டே, சண்டேக்குள்ள அட்டெண்ட் பண்ணிருங்க. அதுக்கு மேல முடியல, தவறி போகும் பட்சத்துல திங்கள், செவ்வாய்க்குள்ள எழுதிட்டு புதன்கிழமை வந்து நீங்க மார்க்க வந்து அப்லோட் பண்ணிருங்க. புதன்கிழமை எல்லா வாரமும் புதன்கிழமை நைட் 9 மணிக்கு லைவ்ல நம்மளுக்கு ஆன்சர் கீ வந்து நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம போட்டுருவோம். ஓகேவா? ஸோ அதனால தயாரா இருந்துக்கோங்க. இதுதான்ப்பா ஷெட்யூல். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். தெளிவா பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் அதில வந்து இன்னும் கொஞ்சம் வொர்க் வந்து நான் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. சரியா? ஏன்னா வந்து நம்ம ஏதோ சும்மா அப்படி எடுத்து குடுத்துற முடியாது. ஸோ அதனால 1, 2 செக்கிங் போய்க்கிட்டு இருக்கு. நம்ம வேலைகள் அதில ஃபுல் ஷெட்யூல்ல போய்க்கிட்டு இருக்கு. நான் அத கண்டிப்பா நான் இன்னைக்கு நைட் இல்ல நாளைக்கு குடுத்துர்றேன். ஸோ நான் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து நெறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. சரியா? வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்க, பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே நான் இன்னைக்கு மெசேஜ் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? இப்ப தான் வந்து கொஞ்சம் வொர்க் வந்து முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் இப்ப நான் அந்த வீடியோ போட்டுட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை தான் வந்து பண்ண போறேன். ஸோ டோன்ட் வொரி கவலைப்படாதீங்க. கண்டிப்பா எல்லாரையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான்ப்பா உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேட்ஜ் நம்ம வந்து ₹100 தான். ஸோ ஷெட்யூல் வந்து பார்த்துக்கோங்க. இப்படி தான் உங்களுக்கு 18 வாரமும் வந்து இருக்க போகுது. இதே மாரி தான் கொண்டு போறோம். இதில எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நம்பிக்கை உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் இருக்கு. ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. நம்ம போன டைம் வந்து ஒரு பேட்ச் போட்டிருந்தோம். சரியா? 6 மந்த் முன்னாடி ஒரு பேட்ச் போட்டிருந்தோம். ஸோ அத விட இதில நல்ல நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த ஒரு இவ்வளோ வந்து வேல்யூபிளான ஒரு பேட்ஜ் வந்து உங்களுக்கு ₹100க்கு வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது. ஓகேவா? ஸோ அடுத்த டைம் நம்மளே பேட்ஜ் போடும்போது, அடுத்து இன்னும் ஒரு 1 மந்த், 2 மந்த்ஸ் கழிச்சு நம்ம குரூப் 2 ஸ்டூடண்ட்ஸ் வந்து சேருவாங்க. மத்த ஸ்டூடண்ட்ஸ் அப்ப நம்ம பேட்ஜ் போட்டாலுமே மினிமம் ₹500 ஆவது நம்மளுக்கான பேட்ஜ் அமௌண்ட்ங்கிறது இருக்கும். சரியா? ஸோ அதனால இப்பவே இந்த வாய்ப்ப வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்ப நீங்க ₹100 பே பண்ணா போதும். குரூப் 4 வரைக்கும், அடுத்த குரூப் 4 வரைக்கும் அதுதான். இன்னொன்னு அடுத்த குரூப் 4 சார் எப்ப சார் அப்படி இப்படின்னு நெறைய பேர் யோசிக்கிறீங்க.
கண்டிப்பாக 8லேருந்து 10 மாதத்துலேருந்துக்குள்ளே உங்களுக்கான குரூப் 4 வந்து வரும். சரியா? ஏன்னா நம்ம கடந்த ஆண்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4ஓட பேட்டர்ன் என்னன்னா ஜூன் ஜூலை இந்த மந்தில் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயரும் அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்து முடிஞ்சிடும், எல்லாமே முடிஞ்சிடும். ஓகேவா? ஜூன் ஜூலை தள்ளி போனால் ஆகஸ்ட் செப்டம்பர். ஓகேவா? கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். நம்பிக்கையோட படிங்க, வெறித்தனமாக படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். யார் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி காலத்தை விட்டுறாதீங்க. காலம் போயிருச்சுன்னா திரும்பி கிடைக்காதுப்பா. தயவு செஞ்சு இதை பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகேப்பா. நான் நைட் வந்து லைவ்ல வரேன். நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். கொஷின் ஆன்சருக்குலாம் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணுறவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை வந்து கண்டிப்பாக பண்ணிடுறேன். ஓகேவாப்பா? சரி, ஓகே. தேங்க்யூ. நைட் வந்து நம்ம லைவ்ல பார்க்கலாம்ப்பா.